இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினால இந்த புதிய நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். எரேமியா 29:13 உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஜெர்மையா chapter 29 verse 13 You will seek me and find me when you seek me with all your heart. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்கிறார், நாம் தேவனை தேடுகின்ற பொழுதெல்லாம், அவருடைய பாதத்திற்கு ஓடோடி வருகின்ற போதெல்லாம், அவருடைய முகத்தை பார்க்கின்ற போதெல்லாம் முழு இருதயத்தோடு நாம் அவரை தேட வேண்டும் என்று அவர் சொல்கிறார். அப்படி என்றால் என்ன? நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் கர்த்தருடைய முழு வார்த்தையின் மேலும், அவரை தியானிக்கிற தியானத்தின் மேலும், அவருடைய முகத்தையும் நாம் தேட வேண்டும். நம்முடைய சிந்தைகள், நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே கிறிஸ்துவாகத்தான் இருக்க வேண்டும். ஆமென். எனவேதான் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், முழு இருதயத்தோடு கர்த்தரை தேட வேண்டும், முழு இருதயத்தோடு கர்த்தரை நாம் சேவிக்க வேண்டும், முழு இருதயத்தோடு கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும், முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் நாம் திரும்ப வேண்டும், முழு இருதயத்தோடு தேவனிடத்தில் நாம் அன்பு கூற வேண்டுமா? உன் தேவனாகி கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்டடைவாய். என் கண்பான தேவஜனமே, தேவனுடைய சந்நிதிக்கு ஓடோடி வருகின்ற போதெல்லாம் நீங்களும் நானும் ஒன்று செய்ய வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய முழு இருதயத்தோடு நான் உம்மை தேட வந்திருக்கிறேன், உம்மை பார்க்க வந்திருக்கிறேன், உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறேன் என்று சொல்கின்ற போது அவர் மனம் இறங்கி உங்களையும் என்னையும் தொட்டு அவர் நிச்சயமாய் சுகப்படுத்துவார். நம்முடைய தேவைகளை அவர் நிச்சயமாய் சந்திப்பார். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆமேன். இப்படி செய்கின்ற போது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய அருகாமையிலே வந்து நம்மை அவர் அரவணைத்து நம்மை முத்தமிடுவார். அது மாத்திரமல்ல, முழு இருதயத்தோடு கர்த்தரை நாம் சேவிக்க வேண்டும். கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் நாம் சேவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஆமேன். சூழ்நிலைகள் மாறலாம், நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடைபெறாவிட்டாலும் கூட தேவனை நாம் சேவிக்க வேண்டும். அவர்தான் நம்முடைய தேவன் என்று நீங்களும் நானும் அறிக்கை செய்து அவருடைய வார்த்தையை நம்ப வேண்டும். அது மாத்திரமல்ல, எல்லா சூழ்நிலையிலும் முழு இருதயத்தோடு கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் நான் விவரிப்பேன் என்று தாவீது சொல்வது போல நீங்களும் நானும் எல்லா நேரங்களிலும் தேவனை நாம் துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உம்மை என் முழு இருதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன் என்று வேதம் சொல்வது போல நாமும் கூட கர்த்தரை அவருடைய சன்னிதானத்தில் எப்பொழுதும் துதிக்க, அவரை எப்பொழுதும் அவருடைய நாமத்தை உயர்த்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். முழு இருதயத்தோட தேவனிடத்தில் நாம் திரும்ப வேண்டும். கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் திரும்பும் பொழுது கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாய் இருப்பார் என்று. ஆமேன். நாம் செய்த எல்லா பாவங்களையும் கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்கின்ற போது அவர் எல்லாவற்றையும் மன்னிப்பதற்கு அவர் தயவு பெருத்தவராக இருக்கிறார். தேவனிடத்தில் நாம் திரும்புவோம். அது மாத்திரமல்ல, கடைசியாய் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் நாம் அன்பு கூற வேண்டும் என்று. ஆமேன். வேதம் சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் நீ அன்பு கூறுவாயாக என்று. நம்மை அவர் உருவாக்கினதே அவரை நேசிப்பதற்காகத்தான், அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும்படிக்காகத்தான். இந்த நாளில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே, முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிற, முழு இருதயத்தோடும் இடத்தில் அன்பு கூறுகிற ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே நீர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்த போவதற்காக உமக்கு நன்றி. அப்படியே அப்பா, ஒவ்வொருவரையும் நாங்கள் பாத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you.